ஈரான் யூஎஸ் வார் தங்கம் என்ன ஆகலாம் அப்படின்றது தான் டெய்லி எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. நம்மளோட மற்ற வீடியோகள்லையும் வந்து கோல்டு என்ன ஆகுன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கோல்டு என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்கு அடுத்தது எங்கே போகலான்றதையும் பார்க்கலாம். ஸோ கோல்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 5171 க்ளோஸ் ஆகிருக்கு டாலர்ஸில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5,500 போயிட்டு அங்கேருந்து 4400 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து சரிவை பார்த்துச்சு. அந்த சரிவுக்கு அப்புறம் இது இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா, எப்பவுமே ஒரு மார்க்கெட் கீழே வந்தால் அதுக்கு திருப்பி என்ன ஆகணும், மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் கரெக்ட் ஆகும். அந்த ஃபேஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது என்ன மாதிரி பேட்டர்னில் போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் என்ன ஆகலாம்ன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்ஸ் படி பார்க்கும்போது, ஸோ இப்போ சார்ட்டை பாருங்க, சார்ட்டை பார்க்கும்போது கிளியராக ஒன்று தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கோல்டு வந்து ஹஸ் ஃபார்ம் த சேனல். ஸோ ஒரு சேனலில் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பார்க்கணும்னா, சேனல் மட்டும் இல்லை, ஸோ கோல்டு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே இருந்து, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இது வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாகவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நார்மலாக இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ இந்த இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன்றது இப்படி ஃபார்ம் ஆகி முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகும், திருப்பி டாப்ல இருந்து பிரேக் ஆகி இது எவ்வளோ தூரம் வந்துச்சோ அதே ரேஞ்சு கிட்டத்தட்ட நமக்கு கீழே வரும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளாக் பேட்டர்னுக்கான ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட் வந்து ஃபார்முலா படி போயிட்டு இருக்கு. பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாகோட பாட்டமில் இருக்கு. ஸோ இந்த பாட்டமில் இருந்து மார்க்கெட் திரும்பிச்சுனால் எவ்வளோ தூரம் போகலான்னா, மறுபடியும் இந்த ஃப்ளாகோட டாப் எங்கே வருது, கிட்டத்தட்ட அந்த 5400 to 500. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா டாப்பு. ஸோ அப்போ அந்த டாப் வர்றதுக்கும் இதுக்கும் வந்து இந்த இடத்துல டபுள் டாப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் இருக்குல்ல நமக்கு ப்ரீவியஸ் டாப், அப்போ இது இங்கேருந்து ட்ராவல் ஆகி போச்சுன்னா எங்கே போகலாம், மறுபடியும் இந்த டாப்பை போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்போ அந்த இடத்துல போயிட்டு 5400 to 500 ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி கீழே வரும். இது ஒரு சினாரியோ. பட் இப்போ கரண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நவ் கோல்ட் ஹேஸ் ஃபார்ம் த சைட்வேஸ் மார்க்கெட். தெரியுதா? இந்த இடத்துல இப்போதைக்கு மார்க்கெட் என்னவா ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஒரு சைட்வேஸ் ஃபார்மேஷன்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த மேஜரா வந்து இந்த இடம் தான் வரும். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 5250 ரேஞ்சில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது எங்க இருக்குன்னா 5400 இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட்ஸ், அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட். அண்ட் அதுக்கு அடுத்தது மேஜராக வரணும்னா மறுபடியும் நமக்கு அங்கே திருப்பி 4600 இது ஒரு ஜோன் மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல பீக் லெவல் வந்து கீழே வந்துட்டு மேலே ரிஜெக்ஷன் ஆனதுனால இது. ஸோ அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எங்கே இருக்கு. ஸோ திஸ் வில் பி அவர் R1 எடுத்துக்கலாம். இது கிட்டேயே இருக்கிறதுனால இது R1 காமனாக எடுத்துக்கலாம். தென் திஸ் இஸ் R2 அண்ட் திஸ் இஸ் R3, S1, S2 அண்ட் ES3. ஸோ இது 3 லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 4 ஹவர் சார்ட்டோட மேஜர் டைம் ஃப்ரேம். இப்போ என்னன்னா, நம்ம மல்டி டைம் ஃப்ரேமில் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு சாய்ஸ்ல ஒரு டைம் ஃப்ரேமில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய டைமில் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிரேக் அவுட் வில் பி ஹேப்பனிங். ஏன்னா நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ எப்பவுமே மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மல்டி டைம் ஃப்ரேமில் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் எது காம்பினேஷன் தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து இப்போ இந்த ப்ரைஸஸ் எங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5250, 5400 இருக்கு. அதுக்கு அடுத்தது 5550 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 4600 கீழே, அண்ட் திஸ் இஸ் அரௌண்ட் 4800 கிட்ட நமக்கு சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் அவர் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை நம்ம போட்ட ஃபிளாக் பேட்டர்ன், இந்த ஃபிளாக் பார்த்துருந்தோம்ல, ஸோ இந்த ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் ஆயிடுச்சுனால் இது லைன் எவ்வளோ தூரம் கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு மறுபடியும் $4000. ஸோ நான் ஏற்கனவே போட்டு பார்த்ததுனால சொல்கிறேன், இந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஒரு வேளை பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு கோல்டு கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 12,000 12,500 நம்ம ஊர் காசுக்கு 12,000 12,500 ரேஞ்சுக்கு வந்து கோல்டு திருப்பி வரும் இந்த ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாக் பேட்டர்ன்ல இருந்து நெக்ஸ்ட் எந்த சைடு மூவ் ஆக போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை வி டோன்ட் ட்ரேட் ஆன் அசம்ஷன்ஸ், வி ட்ரேட் ஆன் கன்ஃபர்மேஷன்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரேடுன்றது, இப்போ ஒரு கோல்டு வாங்கலாம் விற்கலாம்
ஃபிசிக்கலாக வாங்கலாம் விற்கலாம்னாலும் எங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரேட் வந்து இந்த 12,000 12,500 ஒரு நல்ல ரேட்டாக இருக்குது. இப்போ வேலை இது வந்துச்சுன்னா இல்லை திருப்பி இப்போ இங்க இருந்து மார்க்கெட் ஒரு வேளை மேலே போகுதுன்னா அப்போ இந்த டைம்ல போய் நான் வாங்குறது வந்து நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா இங்க ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்கு லிக்விடிட்டி வழியா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகலாம், திருப்பி இங்க ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கிருந்து பிரேக் ஆகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம்ல போய் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கிடையாது. ஸோ அப்போ எனக்கு ஒன்று இது பிரேக் ஆகி திருப்பி 12,000 to 12,500 வந்துச்சுன்னா அப்போ தங்கத்தோட விலை நல்ல ரேட்டு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபிசிக்கலாக வாங்குறவங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஏறிட்டு இருக்க டைமில் போய் வாங்குறது காட்டிலும் இறங்குற டைமில் வாங்குறதா பெட்டர். நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இறங்குற டைமில் எது பெஸ்ட்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிட்டு மாதிரி போகிறது பெட்டர். இப்போ ஒரு கோல்டு சிட்லாம் வைப்பாங்கல்ல, கோல்டு ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இப்போ நான் கூட அந்த மாதிரி தான் கோல்டு சிட் மாதிரி மந்த்லி கட்டுறேன். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ இஎம்ஐ மாதிரி கட்டுறீங்களோ ஒரு 10 months கட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அது இறங்குற டைமாக பார்த்து கட்டிங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இதையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கணும்னா நம்மளோட என்ன சொல்கிறது வாழ்வாதாரத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம முன்னேற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபிசிக்கலாக வாங்குறவங்களும் இருக்காங்க, ப்ளஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கவங்க இப்போ கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 7th 8th வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சில பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சார் சாட்டர்டே சண்டே வர முடியல, 12th எனக்கு அடுத்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு ஸ்பெஷலாக அனௌன்ஸ்மெண்ட். ஸோ 12th அன்னைக்கும் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் 12th அன்னைக்கு மலேசியாவில் நம்மளோட ஆஃபீஸில் டேரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி கம்மிங் 14th அன்னைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ செஷனும் இருக்கும். ஸோ டேரெக்டாக மலேசியாவில் வந்து கிளாஸஸ் முடிக்கும் போது என்னோட ரிவ்யூ செஷனும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் முடிச்சிடுவங்களும் சரி, ப்ளஸ் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் முடிச்சு மலேசியாவில் இருக்கீங்களாலும் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஜஸ்ட் எங்களோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ மலேசியாவில் 12th திருப்பி அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஜாயினிங் வருது, வேணுன்றவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் நாட் கால் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோஸ் போடுறது இல்லை, கால்ஸும் கொடுக்கறது இல்லை. நம்ம பியூர்லி டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டோட சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுன்றதா சொல்லி கொடுத்துட்டு இருக்கமே தவிர நம்ம சொல்றது எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ட்ரேடோ பண்ணும்போது அது என்னைக்கா இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு அதை பற்றின கான்செப்டே தெரியாமல் ட்ரேட் பண்ணும்போது இதில் தான் பிரச்சனை வரும். சரி, நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ். நம்மளோட மோட்டோவே அதுதான், ஒருத்தனுக்கு மீன் கொடுக்கறதுக்காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது இட் வில் பி பெட்டர். ஸோ அதனால தான் நம்ம இது 10 வருஷமாக இதை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒருத்தவங்களும் நம்மளோட 7,000+ ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே கற்றுக்கிட்டு அவங்க பொறுமையாக பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு திங் என்னன்னா, சரி நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும், நீங்கள் வந்துடுங்க எடுத்தோடனே இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், அந்த இதுவே கிடையாது. முதல்ல லாஸ் பண்ணுறதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சேஃப் கார்ட் பண்ணலாம், ஒரு டெக்னிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணலாம், மார்க்கெட்டில் நான் எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் லாஸ் பண்ணாமல் எப்படி இருக்கலாம், ஒரு தெரிஞ்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம், டெக்னிக்கலையும் அதை கம்பைன் பண்ணும்போது எப்படி எனக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்குன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா என்றைக்குவாக இருந்தாலும் அது லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் சினாரியோ. ஃபஸ்ட்டு ஒன்று இதை உடைக்குதான்னு பார்ப்போம், இல்லைனா மேலே உடைச்சதுனாலும் எவ்வளோ தூரம் போகுன்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம திருப்பி சேனலோட டாப் வரைக்கும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ப்ளஸ் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் என்னன்றதெல்லாம் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் கோல்ட். ஸோ ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் ட்ரேட் பண்ண மாட்டோம், கன்ஃபர்மேஷனில் தான் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ட்ரேட் பண்ணும்போதுன்றது நார்மலாக நம்ம பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு தான் ட்ரேட் பண்ணுவோம் தவிர பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி இது மேலே உடச்சிடலாம் கீழே உடச்சிடலான்றதான் ட்ரேட் பண்ண மாட்டோம். எப்போவுமே உடச்சிட்ட பிறகு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ட பிறகு தான் ட்ரேட் பண்ணணும். கன்ஃபர்மேஷனும் அதுக்கு சர்டன் கேண்டலிஸ்டிக்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு சர்டன் டெக்னிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி இது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ ட்ரெண்டு பார்க்கும்போது ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது இட் வில் பி கிவிங் அஸ் அ பெட்டர் ஐடியா. ஸோ அது தெரிஞ்சிட்ட பிறகு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட்டு புரிதல் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்னா என்னன்றது நமக்கு புரியணும். புரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா இட் வில் பி பெட்டர். அதுக்கு தெரியாமல் உள்ள தயவு செய்து ட்ரேட் போகாதீங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வரும்போது சில பேர் லாஸ் பண்ணிவிட்டு, சார் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் இப்போ கற்றுக்கலான்னு வரேன், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போதே நீங்கள் எவ்வளோ காசு லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா யூ கேன் sustain in the market. நான் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் we are Trade Experts, we teach people. ஸோ மலேசியா கிளாஸ் பற்றி சொல்லிட்டேன். நமக்கு இங்கே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ எவ்ரி மண்டே நமக்கு இங்கே சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கிளாஸஸ் நடக்கும். ஃப்ரைடேஸில் நமக்கு பெங்களூர்லேயும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக பிரான்ச் விசிட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஜாயின் பண்ணலாம். இல்லை என்னால் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். என்னோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. So all right, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.